ப்ரோ சின்ன குழந்தைகிட்ட போய் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேளுங்க ப்ரோ. இதோ உடனே கேட்டுடுறேன். தம்பி இங்கே சூப்பர் ஸ்டார் யாரையா? அந்த பையனுக்கு பயம் இல்லை. நீயா? எப்போ வந்து நீ சூப்பர் ஸ்டார் ஆன? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சொல்லு. ஜனவரியா? ஜனவரி பிப்ரவரி மார்ச்சா? என்ன எது எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடுற? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. நீ எப்படி தெரியும் நீ எப்படி சூப்பர் ஸ்டார் ஆனேன்னு? சூல்லா எல்லாரும் ஏமாத்தி. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஸ்கூல்ல எல்லாரும் ஏமாத்தானா சூப்பர் ஸ்டார் பட்டம் தராங்களா? அப்படியா? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து. தம்பி இங்க சூப்பர் ஸ்டார் யாரையா? ரஜினிகாந்த். பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. ரஜினிகாந்தா? அவர் இந்த ஊரா? சென்னையா? ஓ அப்படியா? அப்ப நீ யாரு? நான் லிட்டில் சூப்பர் ஸ்டார். லிட்டில் சூப்பர் ஸ்டாரா? கை கொடுப்பா. நான் ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டார் கண்டுபிடிச்சிட்டேன். எஸ்டிஆர் லிட்டில் சூப்பர் ஸ்டார். தேங்க்யூ பாய். தம்பி இங்கே சூப்பர் ஸ்டார் யாரையா? சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இங்கே யாருமே இல்லையே. இல்லைப்பா இங்கே தான் இந்த ஊரில் தான் இங்கே சூப்பர் ஸ்டார் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். இங்கே சூப்பர் ஸ்டாரில் அல்டிமேட் ஸ்டார் தான் இருக்காரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. அல்டிமேட் ஸ்டாரா? யாருப்பா அவரு? நான் தான். நிறையா படங்கள்ல நடிச்சேன். படமா? ஆமா. எத்தனை படம்? ஒரு 5 படம் இருக்கும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சு நிக்கிறல்ல நீ? சொல்லியா? நான் வந்து இந்த மாதிரி காமெடி நடிகராலாம் இருக்க விரும்பல. நான் ஒரு ஆக்ஷன் ஆக்டர். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து. ஆக்ஷன் ஆக்டர். சூப்பர். நான் வந்து நீங்க நடிச்ச படம் பேர்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் நடிச்ச படமா? எம்புட்டு படம் இருக்குது, என்ன எடுத்து விடுறது? 5 படம் தான் சொன்னீங்க, அப்புறம் எம்புட்டு படம் இருக்குன்றீங்க. உதாரணத்துக்கு எது ஒன்று சொல்கிறேன். சொல்லுங்க. ரஜினிகாந்த் படம் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் படத்தில் நீங்கள் என்ன ரோல் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து இடையில ஒரு குட்டி பையன் வருவியால, அதான் நான். எந்த படம்? படத்தில் நாங்கள் 2 மாசமா தண்ணி ஊற்றி வளர்த்த பையனை பாருங்க ஃப்ரெண்ட். ஆமாம், அந்த பையனா நீங்கள்? அந்த பையன் வேற மாதிரி இருந்தால் நீங்கள் வேற மாதிரி இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை, மேக்கப் கொஞ்சமாக கலைஞ்சிருச்சு. அதான். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதே. ஓ, மேக்கப் கலந்தனால அப்படி ஆகிட்டீங்களா? ஆமாம். மேக்கப் கலந்து இந்த மூஞ்சி தான் வந்திருக்கணும், எதுக்கு அந்த மூஞ்சி போச்சு? தெரியல, மூஞ்சியை மாற்றி விட்டாங்க போல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. தம்பிங்க சூப்பர் ஸ்டார் யாரையா? சூப்பர் ஸ்டார்னா அது நான் தான். என்னவா? நீங்களா சூப்பர் ஸ்டார்? ஆமாம். இல்லை புரியல. எப்படி நீங்கள் என்ன நிரூபிக்கிறீங்க? நான் ஜெயிலர் படத்தில் வர ஜெயிலர் படத்தில் நிறைய டப்பிங் பண்ணியிருக்கேன். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. டப்பிங்னா புரியல, சொல்லுங்க, விளக்கமாக சொல்லுங்க. ஜெயிலர் படத்தில் நடிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. சொல்லுங்க. ஜெயிலர் படத்தில் ஏதோ ஒரு டைலாக் வரும்ல, இங்கே நான் தான் கிங்கு. ஆமாம், ரஜினிகாந்தோட ஃபேமஸான டைலாக் ஆச்சு, சூப்பர் ஸ்டாரோட ஃபேமஸான டைலாக். அது நான் தான் சொன்னது, ரஜினிகாந்த் சொன்னது இல்லை. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. தம்பிங்க சூப்பர் ஸ்டார் யாரையா? நான் தான். ஓ நீயா? சூப்பர். நீங்கள் எப்படி சூப்பர் ஸ்டார் இது வாங்கினீங்க பட்டம்? விஜய் ஃபேனாக இருந்தேன். விஜய் ஃபேனாக இருந்து ரஜினியாக மாறிட்டீங்களா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சூப்பர்மேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால செய்தியில் சொன்னேன். செய்தியில் சொன்னீங்களா?
நான் ஸ்டாரை பார்த்து சொன்னேன், ஆ. என்னைய ஆ போட்டாங்க சூப்பர் ஸ்டாரா. நீங்களாம் யாருடா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கள், நீங்கள் எப்படி சூப்பர் ஸ்டாரா நீங்கள் அதை சொல்லுங்கள். நான் பட்டை விட்டு பட்டத்துல ஸ்டார்னு எழுதி போட்டேன், ஆ அப்படியே சூப்பர் ஸ்டார்னு ஆயிட்டேன். இவர் ஒரு மனோ தத்துவ டாக்டர் மட்டும் இல்ல, அமெரிக்காவுல படிச்சு அங்கேயே கோல்ட் மெடல் வாங்கினவர். அது மட்டுமில்ல, உலகத்தின் தலை சிறந்த மனோ தத்துவ மேதை பிராட்லியுடைய முதல் சிஷ்யர் இவர்தான். பாடுறா அதில் எப்படி சூப்பர் ஸ்டார் பட்டம் வாங்கிட்டீங்களா?